ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் கடல் பாசி அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு அதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி அரைச்சி பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். அதில் சின்ன தக்காளின்றதுனால 3 போட்டிருக்கேன். நீங்கள் 2 தக்காளி போட்டால் கூட போதும், பெருசாக இருந்ததுன்னா. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் போட்டு ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா சுண்டு வர அளவுக்கு வேக வச்சிடணும். இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வர வரைக்கும் வேக வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்து தண்ணி தெளிக்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இது எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கிளறி விடுங்க. அப்போ தான் அதில் நல்லா எல்லாத்துலேயும் வந்து உப்பு காரம் நல்லா பைண்ட் ஆகும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அப்படி செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் நல்லா வேக வச்சு எடுத்தேன். இது அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/2 மணி அளவுக்கு தேங்காய், இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு இதை வந்து இந்த பேஸ்ட்டு வந்து இந்த கறியோடு ஊற்றிக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும் இது. அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். இது புதினா வந்து போடணுன்னு அவசியம் இல்லை, கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த வில்லேஜ் ஸ்டைல் டேஸ்ட் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வேறு எதுவுமே தேவையில்லை, ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு இது சைடில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.